ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலை உணவுல என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, கர்ட வச்சு ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி செய்ய போறோங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுல்ல ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிர் புளிக்காத நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரா எடுத்துக்கங்க. கெட்டியான தயிரா பார்த்து எடுத்துக்கங்க. நான் செய்ற இந்த ரெசிபி தாராளமா ஒரு 3 பேர் சாப்பிடலாம். 3 பேருக்கு நான் ஒரு 50 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். நீங்க வீட்ல எத்தன பேர் சாப்பிடுறீங்கன்னு பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி நீங்க தயிர் எடுத்துக்கங்க. தயிர நல்லா பீட் பண்ணுங்க. கொஞ்சம் கூட கெட்டி இல்லாம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கங்க. நான் இப்ப பீட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு பக்கமா இருக்கட்டும். அடுத்து நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வறுத்துட்டு தோல் நீக்கி வச்சிருக்கேன். அத மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டு, கொரன்னு அளவுக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கிறோம். இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கிறோம். இத வந்து நான் வேற ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இத அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கணும். பாருங்க இந்த பதத்துக்கு அரைச்சு தனியா எடுத்துக்கங்க. இது ஒரு பக்கமா இருக்கட்டும். அடுத்து ஒரு தாளிப்பு பேன் எடுத்துக்கிறேன். அதுல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துறேன். இந்த பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்ப ஆஃப் பண்ணிறணும். அடுப்ப ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் கரண்டி குடுத்து நல்லா கலந்து குடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க வேர்க்கடலைய பாதி பாதியா ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்க, இப்படி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து குடுங்க. எதுக்காக அடுப்ப அமத்திட்டு செய்றோம்னா, அ மிளகாய் தூளும், வேர்க்கடலையும் தீஞ்சிரும். அதுக்காக தான். நீங்க அடுப்ப அமத்திட்டு இத செய்யுங்க. மறுபடியும் 2வது கொஞ்சம் இருக்கிறத நான் போடுறேன். பாருங்க அந்த ஆயில் சூட்லயே வந்துட்டு அந்த வேர்க்கடலையும், மிளகாய் தூளும் பச்சை வாசம் போயிடுங்க. அ வேர்க்கடல கட்டி பிடிக்காம நல்லா கலந்து குடுங்க. அடுத்து இத வந்து நம்ம வந்து தயிர்ல ஆட் பண்ண போறோங்க. இந்த மாரி தயிர்ல ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து குடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து கலந்து குடுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரும், தாளிச்சு குடுத்த வேர்க்கடலையும் நல்லா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மிக்ஸ் ஆகணுங்க. நல்லா பீட் பண்ணி குடுங்க. இப்ப இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்கிறோங்க. பாருங்க உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி குடுங்க. இது எந்த அளவுக்கு பீட் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் குடுக்குங்க. இது வந்து நல்லா சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாருக்குங்க. இது நீங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எ வீடியோ.